ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வந்து நாம் தரிசிக்கும் போது எந்தெந்த கோலங்களில் நம்ம எதற்காக எந்த கோலத்தை வந்து தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லேட் பண்ண வேண்டாம், வாங்க நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, முருகப்பெருமானை வந்து நிறைய கோலங்கள் அவருக்கு இருக்கு. ஆனா, நம்ம வந்து எந்த கோலத்துல வந்து முருகரை வந்து எதுக்காக நம்ம தரிசிக்கணும்? அதாவது இப்ப நீங்க ஒரு பிரச்சனைக்காக போறீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு போகும்போது, அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழிக்காக கும்பிடுறீங்க அப்படின்னா, அப்ப வந்து முருகனை எந்த கோலத்துல இருக்கும்போது நம்ம தரிசிக்கணும். அந்த மாரி சொல்றேன். அந்த மாரி கான்செப்ட்டுக்கள எந்தெந்த கான்செப்ட்டுக்குள்ள எந்தெந்த மாரி இருக்க கோலங்கள் கோலங்களுக்கு உண்டான முருகப்பெருமான வணங்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு என்னென்ன கோலங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன். முருகருக்கு மொத்தம் 3 கோலம் இருக்குங்க. ஆண்டி கோலம், ராஜ அலங்கார கோலம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 2 கோலம். அது போக இன்னொன்னு இருக்கு. கற்சிலை முருகர். கற்சிலை முருகர் அப்படின்னா, இதுவும் கிட்டத்தட்ட வந்து அலங்காரம் இல்லாத கோலத்த வந்து கற்சிலை முருகர் அப்படின்னு சொல்றோம். ஆண்டி கோலம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்டி கோலம். ராஜ அலங்காரம் அப்படின்னா, அவர் வந்து நல்லா ராஜ அலங்காரம். நல்லா அந்த அணிகலன்கள்லாம் போட்டு நல்லா ராஜ கம்பீரமா இருக்க ஒரு கோலம். கற்சிலை முருகர் அப்படின்னா, இது வந்து அலங்காரமே இல்லாத ஒரு கோலம். ஆண்டி கோலம் அப்படிங்கிறது வேற. அலங்காரமே இல்லாத ஒரு கோலம் அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து ஆண்டி கோலம் வந்து ஆண்டி கோலத்துல முருகர நம்ம யார் யாரெல்லாம் போய் தரிசிக்கலாம் அப்படின்னா, அதாவது எந்த மாரி கான்செப்ட்டுக்கு நம்ம ஆண்டி கோலத்த வந்து பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஆண்டி கோலத்த வந்து பார்க்குறவங்களுக்கு முக்கியமா வந்து மெய்ஞானம் உண்டாகும். ஓகேங்களா? மெய்ஞானம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்னதான் ஆடம்பரமா வாழ்ந்தாலும் சரி, செலவு செஞ்சாலும் சரி, சம்பாதிச்சாலும் சரி, அதாவது அதாவது அரசனும் ஆண்டியாவான் அந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ வந்து என்ன பண்ணாலும் இதுதான் வந்து நிலையானது அப்படிங்கிறத கான்செப்ட் தான் மெய்ஞானம். ஸோ இந்த மெய்ஞானத்த நல்லா தெரிஞ்சனால தான் அந்த ஞானிகள் எல்லாருமே வந்து முருகப்பெருமான வந்து ஆண்டி கோலத்த தான் பார்ப்பாங்க. அதாவது ஆண்டி கோலத்தில் உள்ள முருகப்பெருமானை மட்டுமே ஞானிகள் தரிசிப்பார்கள். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அப்படின்னா செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் அப்படின்னா அது வீரம், தைரியத்த வந்து குறிக்கும். என்னடா முருகரோட தகவல பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜாதகத்த பத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் வந்து நம்ம ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இத சொல்றேன். முருகர் அப்படின்னா அவரு செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் அப்படின்னாலே இப்ப ஜாதகம் கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வீரமும், தைரியமும் இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கூடுதலா இருக்கும். ஸோ இது இப்படி செவ்வாய் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, வீரமும், தைரியமும் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க அந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்காக நான் சொல்றேன். செவ்வாய் கிரகம்னா முருகப்பெருமான். இனிமேல் யாராவது முருகர பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது மைண்டுக்கு வரணும். அதுக்காக சிம்பிளா சொல்றேன். ஸோ முருகர்னா செவ்வாய் கிரகம். முருகர்னாலே தைரியம், வீரம். அதனால தான் அவரு செவ்வாய் கிரகத்துக்கு உரிய கடவுள். ஓகேங்களா? இதனால தான் முருகப்பெருமான் வந்து வீரமும், தைரியமும் அவருக்கு இருக்கு. அவருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ட் நெறைய இருக்கு. என்கிட்ட வீரம் இருக்கு, தைரியம் இருக்கு. எங்க போனாலும் எனக்கு வேண்டிக்கிறத என்னாலேயே வந்து அத ஈட்டிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் அவருக்கு இருந்தனால தான், அவங்க அம்மா, அப்பா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற சிவபெருமான், பார்வதி அவங்களையே உதறி தள்ளிட்டு இவரு தனியா வந்து அவருக்கு வேணுங்கிற புகழ, சிறப்புகள வந்து தமிழ வடிவமைச்சது, அதுக்கான புகழ வந்து சேர்த்துக்கிட்டது எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டாரு. ஸோ, நம்மளும் முருகப்பெருமான கும்பிட்டோம் அப்டின்னா, நமக்கும் வீரம், தைரியம் வரும். அது போக செல்ஃப் கான்ஃபிடன்ட் நமக்கு நல்லா பவர்ஃபுல்லா கிடைக்கும். ஸோ, அதுக்காக செல்ஃப் கான்ஃபிடன்ட் வேணும் அப்டிங்கிறவங்க முருகப்பெருமான தரிசிங்க. வீரமும், தைரியமும் வேணும் அப்டின்னா, தாராளமா முருகப்பெருமான தரிசிங்க. அவர் குடுத்துருவாரு. நெக்ஸ்ட்டு கற்சிலை முருகர். அதாவது கற்சிலை முருகர் அப்டின்னா அலங்காரம் இல்லாத கோலத்த தான் நம்ம கற்சிலை முருகர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி கற்சிலை முருகர எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம தரிசிக்கலாம் அப்படின்னா, இப்ப நமக்கு லைஃப்ல வந்து ஒரு சில பிரச்சனை தீரவே தீராது அப்படின்னு இருக்கும். அதாவது தீரவே தீராது. இந்த பிரச்சனை என்ன பண்ணாலும் தீர மாட்டேங்குது. என்னதான் பண்றது அப்படின்னு இருப்பீங்க. அந்த மாரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்க கான்செப்ட்டுக்கு, இல்லன்னா தீராத நோய்கள் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து என்ன வைத்தியம் பண்ணாலும் ஒரு சில நோய்கள் நிவாரணமே ஆகாம இருக்கும். அந்த மாரி தீராத நோய்கள் அதுக்கு அதுக்கப்புறமா ஒரு சிலவங்களுக்கு தீர்ப்பு வந்து கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அதுக்கு வந்து தீர்ப்பு வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். அந்த மாரி தீர்ப்பு தள்ளி போற பிரச்சனைகள், அதுக்கப்புறமா டாக்டர்களால கைவிடப்பட்ட ஒரு சில தீராத நோய்கள், டாக்டராலே அத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எங்களால இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு டாக்டர் ஒரு சில நோய்கள சொல்லிருவாங்க. அந்த மாரி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட தீராத நோய்கள், அதுக்கப்புறம் ஒரு சிலவங்க எப்ப பார்த்தாலும் மனக்குழப்பத்திலேயே இருப்பாங்க. அந்த மாரி மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள், அதுக்கப்புறம் மெயின் கான்செப்ட் முருகப்பெருமானை பேச இயலாதவர்களை பேச வைக்கும் திறன் படைத்தவர் தான் முருகப்பெருமான். ஸோ, பேச முடியாத குழந்தைங்கள பெற்ற தாய்மார்கள்லாம் வந்து குழந்தை பேசல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு போய் அந்த கும்பிடுற கடவுளே முருகப்பெருமான் தான். இது நம்ம நெறைய பேர் பார்த்துருப்போம்.
ஸோ இந்த மாதிரி பேச இயலாத பிரச்சனை இருக்காங்க, இந்த மாதிரி தீராத பிரச்சனை, தீராத நோய், தீர்ப்பு தள்ளி போகிறது, அப்புறம் டாக்டரால் கைவிடப்பட்ட நோய்கள், மனக்குழப்பத்தில் இருக்கவங்க, பேச இயலாதவர்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் நீங்கள் போய் கற்சிலை முருகனை தரிசிங்க, பிரச்சனை வந்து சரியாகும். அடுத்தது 3வது இருக்கிறது ராஜ அலங்கார கோலம். ராஜ அலங்காரம் இதுலயே உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ராஜ அப்படின்னாலே ராஜா எப்படி இருப்பாரு, நல்லா ஜாலியா இருப்பாரு. அவர்கிட்ட ஆடம்பரம் எல்லாமே இருக்கும். ஹேப்பியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேப்பி மூமெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க ராஜ அலங்கார முருகனை வந்து வழிபடலாம். ஹேப்பி மூமெண்ட்ஸ்னா என்னென்னது? இப்போ வந்து நம்ம ஒரு வீடு வந்து விக்கிறோம். ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு விக்கிறோம். அப்புறம் ஒரு நல்ல வீடு வந்து வாங்குறோம். அந்த வீடு வந்து புண்ணியோஜனை பண்ணி வீட்டுக்கு வந்து குடி போறோம். நீங்க வீட்டுக்கு குடி போறதுக்கு முன்னாடி நீங்க முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு குடி போறது ரொம்ப நல்லது. அந்த மாரி வீடு வாங்குறது, விக்கிறது, அப்புறம் வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, அப்புறம் மேரேஜ் பண்றது, இந்த மாரி கான்செப்ட்டுக்கெல்லாம் அதாவது மங்களகரமான கான்செப்ட்டுக்கெல்லாம் நீங்க ராஜ அலங்கார முருகப்பெருமானை தரிசிக்கலாம். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டேங்க. அதாவது ஆண்டி கோலத்தை யார் தரிசிக்கணும், ராஜ அலங்கார கோலத்தை யார் தரிசிக்கணும், கற்சிலை முருகரை யார் தரிசிக்கணும், அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்ப சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, நம்மால வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சில கான்செப்ட் இருக்கும். எப்படின்னா, இப்ப வந்து மேரேஜ் வந்து நம்மளால பண்ணி வைக்க முடியும். அதுக்கு வந்து பணம் வேணும். பட் அத நம்ம எப்படியாவது திரட்டி நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிரலாம். அதுக்கப்புறம் வீடு வாங்குறது அப்படிதான். நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் காசு கொஞ்சம் கொஞ்சமா சேவிங் பண்ணோம்னா, நம்மளும் வந்து கண்டிப்பா ஒரு வீடு வாங்கிரலாம். அப்புறம் நம்மளால வீடு விக்காம ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னா, அதையும் வந்து நம்ம ஏதாவது ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்க்கு வீடு வந்து வித்துருவோம். ஸோ இந்த மாரி வந்து நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி பிரச்சனைக்கெல்லாம் நீங்க ராஜ அலங்காரத்த வந்து தரிசிக்கணும். அதாவது நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயத்திற்கு ராஜ அலங்காரத்தை தரிசிக்கலாம். நம்மளால செய்யவே முடியாது இதைய, யாராலயும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சில கான்செப்ட் இருக்கும்ல. அதுதான் நான் சொல்றது. தீராத நோய்கள், தீராத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், பேச இயலாமை, இந்த மாரி அது ஒரு சிலவங்களால நம்மளால முடியாது, யாராலயுமே முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்து நீங்க ஆண்டி கோலத்துல இருக்க முருகப்பெருமான தரிசிங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களால தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா, அது ராஜ அலங்காரத்தை குறிக்கும். அந்த கோலத்தில் உள்ள முருகப்பெருமானை தரிசியுங்கள். அதற்கான விடை கிடைக்கும். இல்ல, எங்களாலயும் சரி செய்ய முடியல, யாராலயுமே சரி செய்ய முடியுங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்ல அப்படின்னா, ஆண்டி கோலத்துல இருக்க முருகப்பெருமான போய் பாருங்க. அவரு மெய்ஞானம் குடுப்பாரு. அதுக்கப்புறம் நல்லா உட்கார்ந்து யோசிங்க. அதுக்கப்புறமா அத வந்து சரி செய்ய முடியுமா, முடியாதாங்கிறத அவரும் சரி செய்ய முடியாதவரு அவரு. ஸோ எந்தெந்த பிரச்சனைக்கு நம்ம போய் முருகர வழிபடணும் அப்படிங்கிறத இந்த இதுல உங்களுக்கு எந்த கான்செப்ட் மறக்காம இதே மாரி யூஸ்ஃபுல்லான தகவல்